இன்னைக்கு சமையல்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு குழம்பு தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது நான்வெஜ் சுவையில வெஜ்ஜி குழம்பு பார்க்க போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வாழைக்காவை நல்லா இந்த மாதிரி தோல் சீவிட்டு நறுக்கி குக்கர்ல ஒரு விசில் விட்டுறலாம். இது நல்லா வெந்த உடனே நம்ம அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல லேசா தண்ணி ஊற்றி நம்ம இதை வேக வச்சிடலாம். லைட்டாக தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும். லைட்டாக தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம இதை வேக வச்சிடலாம். இப்போ நல்லா ஒரு விசில் தான் விட்டோம். நல்லா பாயிலாக இருக்குது. இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதை நம்ம இப்போ நல்லா வெந்திருக்கு இல்லையா, இதை வச்சு நல்லா நம்ம இதை மசிச்சிடலாம். நல்லா இப்போ மசிஞ்சிரும். இப்போது வாழைக்காய் நல்லா மசிச்சாச்சு. இதில் தேவையான அளவுக்கு, அதாவது இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம குழம்புலையும் சால்ட்டு சேர்ப்போம் இல்லையா, அதனால் இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்துக்கலாம். ரொம்பவே கொஞ்சமாக ஜீரகம். மிளகாத்தூள் வந்து கொஞ்சம், அதாவது ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்குவோம். இதை நம்ம இப்போது நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பைண்டிங்காக கொஞ்சோண்டு மைதா மாவு சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்துருக்கோம், ரொம்பவே கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு நம்ம உருண்டை உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இதை உருட்டி வச்சுட்டு நம்ம இதை ஆயிலில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் குழம்புல சேர்ப்போம். இன்னும் நம்ம குழம்புல ஆரம்பிக்கலை, நமக்கும் செய்யலாம். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை சின்ன சின்ன பாலாக்கி உருண்டி வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து இப்படி கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுருப்போம். இதை நம்ம பிசைஞ்சு விட்டுடலாம் குழம்புல. அதுக்காக நம்ம கொஞ்சமாக வச்சுருக்கோம். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதை நல்லா வெந்து இப்போ நம்ம உருண்டைகளை போட்டு எடுத்துருக்கோம். வேகும் நல்லா அது வரைக்கும் இருந்தால் நல்லா டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா ப்ரௌனாக வந்துருச்சு. நீங்கள் ப்ரௌனாக எடு அப்படின்னா அது உடஞ்சிரும் குழம்புல போட்டால். அதனால் நல்லா ப்ரௌனாக வெந்த உடனே எடுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்து போட்டுடலாம். நல்லா இது வேகும் போதே நல்ல இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த குழம்பு இருக்கும். டேஸ்ட்டாக இருக்கும். வெஜ்ஜு சுவையில் இருக்கும், ஆனால் வெஜ்ஜு குழம்பாக இருக்கும். இப்போது இந்த 2வது போட்டோம் இல்லையா, அதுவும் நல்லா ப்ரௌனாக வெந்துருச்சு. அதை எடுத்து வச்சுக்கலாம். மொத்தம் நமக்கு 10 உருண்டை நம்ம போட்டு எடுத்துருக்கோம். இந்த உருண்டைகள்லாம் நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுத்து பிரியாணி இலை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சமாக தாளிக்கும் போது போட்டுக்கலாம். நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச உடனே ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை நசுக்குனது சேர்த்துக்கலாம். இதில் நம்ம தாளித்தோம் இல்லையா, நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த பூண்டு, இஞ்சி, இந்த பிரியாணி இலை, காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், சோம்பு, ஏலக்காய், பட்டை, லவங்கம் எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த உருண்டையில் கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துருவோம். இந்த குழம்பு கொஞ்சம் சால்ட்டு வெங்காயம் ப்ரௌன் ஆகட்டும். இப்போது வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதக்கிடுச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்துருங்க. இந்த நெடி நல்லா போகட்டும். இது இப்படியே வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். இந்த குழம்புக்கு இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இந்த மிளகாத்தூள் வாடை நல்லா, இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா, இது நல்லா அந்த வாடை போகிற வரைக்கும் இது அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பில் இருக்கட்டும். இப்போது நம்ம இது நல்லா வதங்கிடுச்சு இல்லையா, நல்லா ப்ரௌன் தாளிப்பு அதுவுமே நல்லா வதங்கணும். இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி விட்டுலாம். இந்த தக்காளி போட்டு இந்த தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகணும். அது மூடி வச்சிடலாம். நல்லா இந்த தக்காளி வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளி எல்லாமே வதங்கிடுச்சு. நாம் இப்போ அந்த கொஞ்சமாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம போட்டுக்கலாம். இதை நம்ம இதில் கலந்துக்கலாம். இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான். இதை இப்போ நல்லா நம்ம குழம்பு ஃபுல்லாக உதுத்து விட்டுடலாம். உதுத்து விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இது ரொம்ப கொஞ்சம் கெட்டியமாக இருந்தால் அது நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் நல்லா இது கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கும் போது நம்ம உருண்டைகளை போட்டு எடுத்துடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ இந்த உருண்டைகளை போட்டுடலாம். இந்த உருண்டைகளை போட்டுட்டு இப்போவும் நம்ம சொல்கிறது அதுதான். நீங்கள் குழம்பு பரிமாறும் போது போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நாம் இப்போ போட்டாச்சு. A few moments later. இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நான்வெஜ் சுவையில் இருக்கிற ஒரு வெஜ்ஜு குழம்பு வகையில் நீங்கள் இதை சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் திக்காக வச்சா தான் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு கொஞ்சம் நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த குழம்பு
இப்போ பாருங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வச்சு பாருங்கள்.